ஸ்ருதி இருந்துட்டு மீனாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் மீனா வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் இருக்காதுல்ல, அதனால எடுக்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனா இருந்துட்டு, "கண்டிப்பா இல்ல ஸ்ருதி. அவங்க ட்ரெஸ் எடுக்க மட்டும் வந்தவங்க கிடையாது. ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக திருப்பி இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. இந்த சிந்தாமணி வந்ததுக்கு பின்னாடியே ரோகிணியும் வர்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு என்னமோ இது ரொம்ப சந்தேகமா தான் இருக்குது" அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நேரம் முத்து வராங்க. முத்து வந்துட்டு, "என்ன உனக்கு இப்ப என்ன சந்தேகம்?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல சிந்தாமணி வந்துட்டு நம்ம அத்தைக்கிட்ட பேசிட்டு போனாங்க. ஆனா, பின்னாடியே ரோஹிணியும் வந்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா இதுல ஏதோ ஒண்ணு இருக்குது அப்டின்னு சொல்றாங்க. ரிவெஞ்ச் எடுத்தா எடுத்துட்டு போகட்டும். அதனால என்ன இப்ப? அவங்களால என்ன பண்ண முடியும்? எல்லா தப்பையும் அந்த பார்லர் அம்மா தான் பண்ணியிருக்குது. இனிமே எதுவுமே பண்ண முடியாது அப்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிதான், இருந்தாலும் எனக்கு என்னமோ இது பயமா தாங்க இருக்குது. அந்த ரோகிணி வாழணுன்றதுக்காக யார வேணாலும், என்ன வேணாலும் பண்ணுவா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. நான் அத்தைக்கிட்ட சொன்னேன். நீங்க எதுவுமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வெளியில போடாதீங்கன்னு நான் சொன்னேன். அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன ஆகும்னு நீ நினைக்கிற? அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல நம்மளே அவங்கள வந்து ஏதோ இது பண்ணி கழுத்த பிடிச்சு வெளில தள்ள மாரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அப்படியே இருந்தாலும் நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்கிற வரைக்கும் இந்த பார்லர் அம்மாவுக்கு தான் நல்லது. மறுபடியும் இதே மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த மீனா வந்துட்டு எதையாவது யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா ரோஹிணி வந்து அவங்களோட மனோஜ் கூட வாழணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரோஹிணிக்கு முத்துக்கு தெரியாது. ஆனா மீனாவுக்கு தெரியும்ல. அதனால தான் அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் வந்துட்டு அ மீனா வந்து பூ குடுக்குறதுக்காக ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. போயிட்டு வரும்போது ரோஹிணி பார்த்துட்டு வழிமறைச்சு நின்னு பேசுறாங்க. "என்ன சந்தோஷமா இருக்கியா அந்த வீட்ல? என்னையெல்லாம் வெளிய அனுப்பிட்டு நீ மகாராணி மாரி இருக்கியே!" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு மீனா இருந்துட்டு, "உன் அளவுக்குலாம் இல்லம்மா. நீ தான் எல்லாரையும் ஏமாத்திட்டு தலையில மண்ணள்ளி போட்டுட்டு போயிட்ட" அப்படின்னு சொல்றாங்க. "நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் மீனா. இனிமே உன்னைய எப்படி அந்த வீட்ல நீ நிம்மதியா வாழப் போறன்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னமோ உன் புருஷன் சொல்றான், என்ன ரிவெஞ்ச் எடுக்க போறியான்னு. நான் எடுக்கிற ரிவெஞ்ச் எப்படி இருக்குன்னு அது உனக்கே தெரியும். நான் மனோஜ் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எந்த எல்லைக்கு போவேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல. இனிமே தான் இருக்குது. அந்த வீட்ல எப்படி என்னைய கழுத்த பிடிச்சு வெளியில தள்ளுனாங்களோ, அதே மாரியே உன்னைய தள்ள வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள நான் வருவேன். பார்த்துக்கிட்டே இரு. மனோஜே வந்து என்னைய வான்னு அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவாரு. அத நீ பார்க்க தான் போற" அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு வேலை இருக்குது. உன்கிட்ட நின்னு வெட்டியா பேசிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிர்றாங்க. இப்போ சிந்தாமணி வந்து இதையும் அதாவது மீனா கிட்ட பேசுறதையும் வீடியோ எடுத்து வைக்கிறாங்க. அதாவது அந்த வீட்ல நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மீனா தான் அப்படின்ற மாதிரி அ சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, உடனே நம்ம மீனா இருந்துட்டு முத்துக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இந்த ரோகிணி இந்த மாதிரி நின்னு பேசுச்சு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதனால என்ன இப்ப? அதான் நீ தான் கூட்டு கலவாணியாச்சே. எங்க வருவ, எங்க போறன்னு சொல்லிட்டு பேசியிருப்ப" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் பண்ண ஒரே தப்பு அந்த கிறிஷோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும்னு பயந்துட்டு நான் மறைச்சது தான். எல்லாருமே என்னைய யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் என்ன பண்ண சொல்றீங்க என்னைய? எல்லார் மேலயும் ஒரு இரக்கம் வந்துருது. இப்போ ஆனா இனிமே ரோஹிணிக்கு நான் உதவி பண்ண போறதா இல்ல. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அ அதான் இவ்ளோ தூரம் பண்ணிட்டே, இனி என்ன? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத்தன நாளா நானு கிருஷ்ணுக்காக தான் நெனச்சேன். ஆனா இப்ப தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுச்சே. இனிமே எதுக்காக நானு ரோஹிணிக்கு உதவி பண்ணணும்? அவ வந்து இந்த குடும்பத்தில இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு ரிவெஞ்ச் எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு நான் நெனைக்கிறேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அவ சாதாரண ஆள் கிடையாது. நான் பல தடவ சொல்லிட்டேன். இன்னைக்கு கூட என் முன்னாடி வந்து சவால் விட்டு சொல்றா. "அந்த வீட்லருந்து உன்னைய விரட்டுறேன். உன்னையும் முத்துவையும் அந்த வீட்ட விட்டு விரட்டுறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவளால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு சொல்றாங்க முத்து. எல்லாத்தையுமே அசால்ட்டாவே எடுத்துக்கிறாங்க. இருந்தாலும் மீனாவுக்கு சந்தேகமா தான் இருக்குது. முதல்ல இந்த ரோகிணி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். யார் வீட்ல இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அப்பத்தான் வந்து நமக்கு யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அதனால தான் அவ இந்த இவ்வளோ தூரம் ஆடிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்பதான் சிந்தாமணி வீட்ல தான் ஒரு வேளை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சிந்தாமணியோட வீட்டுக்கு போய் பார்க்கவும் முடியாது. ஆனா சிந்தாமணியோட வீட்ல கண்டிப்பா ரோகிணிய வச்சிருக்கவே மாட்டா. ஏன்னா, என்னைக்குனாலும் நம்ம போய் பார்த்துருவோம், சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா, கண்டிப்பா அத்தை வந்து சும்மா விடமாட்டாங்க சிந்தாமணிய. அதனால தான் கண்டிப்பா ரோஹிணிய வந்து அவங்க வீட்ல வச்சிருக்க மாட்டா. ஆனா வேற எங்கேயாவது அவளோட சப்போர்ட்ல கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த சிந்தாமணிக்கு பின்னாடியே
ரோகிணி வந்தா சிந்தாமணி ஒண்ணும் அப்படி நல்லவலாம் கிடையாது. எப்படா என்னைய பழிவாங்கலான்னு துடிச்சுட்டு தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க மனசுக்குள்ளேயே வந்துட்டு எதையாவது நினச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்படித்தான் அடுத்தடுத்த கதைக்களங்கள் வந்து கொண்டு போய்க்கிட்டே இருக்கிறாங்க. ரோகிணிய சுத்தி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ரோகிணி வந்து பிரச்சனைய கிளப்பி விடுறது, அதனால அத சால்வ் பண்றது அந்த மாரி தான் போயிட்டுருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ மீனா வந்துட்டு அவங்க அம்மாவோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது சத்யாவோட ஓனர் அந்த ரேகா, அதாவது சிந்தாமணியோட பொண்ணு அவங்க வந்து வராங்க. வரவும், "எ என்னடா இது? இது யார்றா?" அப்படின்னு, "அக்கா நான் அன்னைக்கு தான் காட்டினேன்லக்கா, இது ரேகாக்கா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எங்க ஓனரோட பொண்ணு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படியா? ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு, "ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. "நல்லா இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க?" "நான் வந்து பூ டெக்கரேஷன் பண்ணிட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எங்க அம்மாவும் அந்த பூ டெக்கரேஷன் வேல தான் பார்த்துட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படியா? சரி ரொம்ப நல்லது" அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சிந்தாமணி தான் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியல. "நானும் எங்க அம்மா ஒரு நாளைக்கு உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. கண்டிப்பா எங்களுக்கும் பிசினஸ் ஒரே பிசினஸ் தானே, எங்களுக்கும் நல்லது தானே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆனாலும் இந்த விஷயம் வந்து சிந்தாமணிக்கு வந்து தெரியாது. சிந்தாமணியோட பொண்ணு வந்து சத்யா கூட பழகுறதும் தெரியாது. சத்யா வந்து அவங்க கம்பெனில வேலை பார்க்குறதும் தெரியாது. அ இத வச்சு ஒரு கதைக்களம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்த்துட்ருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரோஹிணி எங்க இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்காக கிருஷ் படிக்கிற ஸ்கூலுக்கு மீனா போறாங்க. போயிட்டு கிருஷ்ஷ வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. வழக்கமா அந்த ஸ்கூல்ல ரோஹிணி மீனா வந்து பூ குடுக்குறதுக்காக தான் போவாங்க. ஸோ, அதனால தான் போயிட்டு பூ குடுக்குற மாரி குடுத்துட்டு கிருஷ்ஷ வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. அப்போ அ நான் கிருஷ் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. "எங்க இருக்கிற? இப்ப எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நல்லா இருக்கிறேன் மீனா ஆன்ட்டி. இப்போ நாங்க அங்க இருக்கக்கூடாதாமே, எங்க அம்மா எங்க கூட தான் இருக்கிறாங்க ஆன்ட்டி இப்போ. நாங்க ஒரு வீட்ல இருக்கோம் ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லிர்றாங்க. "அப்படியா? சரி கிருஷ்ணா இனிமே நல்லா படிக்கணும் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. "இல்ல ஆன்ட்டி இனிமே நான் உங்க வீட்டுக்கு வரவே முடியாதா? எங்க அம்மாவும் அங்க வரமாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. "அதெல்லாம் இல்ல கிரிஷ் எல்லாமே சரியாகும் ஒரு நாளைக்கு. நீயும் இனிமே எந்த பொய்யும் சொல்லக்கூடாது சரியா? இனிமே உண்மையா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிட்டுருக்குறாங்க. "சரிங்க ஆன்ட்டி. நான் இனிமே நல்லா படிப்பேன். எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன். எங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. "சரி எங்க இருக்கு உங்க வீடு? நான் வேணா கொண்டு போய் விடட்டுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல ஆன்ட்டி அம்மா வந்து கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து வெயிட் பண்றாங்க. "நீங்க போங்க ஆன்ட்டி அம்மா வந்துருவாங்க. நான் அதுவரைக்கும் வெயிட் பண்றேன். நீ அம்மா வரட்டும். அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன்" அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து கிருஷ்ஷ கூப்பிடுறதுக்கு அவங்க பாட்டி வராங்க. மீனாவ பார்த்துட்டு, "உன்னைய நான் எவ்வளோ நம்புனேன். உன்னைய பெத்த பிள்ளைய விட உன்னைய தான் நான் அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தேன். எப்படியாவது நீங்க அந்த வீட்ல என் மகள வாழ வைப்பீங்கன்னு நெனச்சேன். ஆனா இப்படி ஒரேடியா மொத்தமா வாழ்க்கைய முடிச்சு விட்டுருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரோகிணி சொல்லிட்டே இருப்பா, முத்துவையும், மீனாவையும் எப்பயுமே நம்பாத அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. இப்ப பார்த்தீங்களா, அவ சொன்ன மாதிரியே இந்த வீட்ட விட்டு நீங்க விரட்டி விட்டுட்டீங்களே. நான் உன்னைய எவ்வளோ கெஞ்சினேன் என் பொண்ணோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீ கூட உண்மைய சொல்லிட்டல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "நீ ஆனா ஒரு குடும்பத்த ஏமாத்திட்டு அங்க எத்தன நாளைக்கு வாழ்ந்துற முடியும் சொல்லுங்க? நான் அந்த உண்மைய சொல்லல. இருந்தாலும் உண்மை வெளியில வந்துருச்சுல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சொல்ற மீனா? நீ உண்மைய சொல்லலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் சொல்லல. அவரா தான் வீட்ல வந்து சொன்னாரு. அவருக்கு எப்படி தெரிஞ்சுச்சுன்னு தெரியல" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன மீனா சொல்ற?" அப்படின்னு "ஆமா நானு ரோகிணிக்கு உதவி பண்ணலான்னு நெனச்சுட்டு தான் நான் கிருஷ்ண மனசுல நெனச்சுட்டு தான் இத்தன நாளா உண்மைய சொல்லாம இருந்தேன். ஆனா எப்படினாலும் உண்மை வெளியில வரத்தானே செய்யும். வந்துருச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "இதுக்கப்புறமா என் மகளோட வாழ்க்கை என்ன ஆக போகுதோ?" அப்படின்னு சொல்றாங்க.